கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தான் கோத்திரத்தை பற்றி சில காரியங்களை நாம் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம். மொத்தம் 12 கோத்திரங்கள் இஸ்ரவேலிலே. அந்த 12 கோத்திரங்கள் அவற்றை பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்னென்ன கோத்திரம் என்று சொல்லி: ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபிலோன், யோசேப்பு, பென்யமீன். இந்த 12 கோத்திரங்களிலே முக்கியமான ஒரு கோத்திரம் தான் கோத்திரம். அது விடப்பட்டிருக்கிறது ஒரு நாட்களிலே. அந்த கோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள பட்டியலிலே காணப்படவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் முத்திரை உடைக்கப்படுகிறது. பூமி மிகவும் அதிர்கிறது. சூரியன் கருப்பாக மாறியது. சந்திரன் சிவப்பாக மாறியது. ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியவில்லை. சாவதற்கு ஆசைப்படுகிறார்கள். ஆண்டவரை சந்திப்பதற்கு அவர்களுக்கு ஆயத்தமில்லை. ஆண்டவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்து விட்டது. 4 தூதர்களும் 4 காற்றுகளை பிடித்து கொண்டார்கள். பயங்கரமான சோதனையான நாட்கள், அந்தி கிறிஸ்துவின் நாட்கள். அப்போ ஆண்டவருடைய ஊழியக்காரர் மேல் முத்திரை போடத்தக்கதாக அவர்கள் ஆயத்தப்படுகிறார்கள். முத்திரை போடப்பட்டவர்களுடைய தொகை 1,44,000 பேர். அவர்கள் யார்? 4ஆம் வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7:4. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர் என்று வாசிக்கிறோம். முத்திரை போடப்பட்ட 1,44,000 பேர் இந்தியர்கள் அல்ல, இலங்கையை சேர்ந்தவர்கள் அல்ல, சிங்கப்பூர்காரர்கள் அல்ல, மலேசியாக்காரர்கள் அல்ல, அமெரிக்காக்காரர்கள் அல்ல, இங்கிலாந்து நாட்டாரும் அல்ல. முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது முத்திரை போடப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் யூதர்கள், எபிரேயர்கள் என்றும் சொல்லலாம். சரி, அந்த 12 கோத்திரத்தை நான் வாசிக்கிறேனே, தான் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடியுங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7:5 முதல். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்யமீன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. தான் எங்கே? தான் கோத்திரம் அங்கே இடம்பெறவில்லையே. ஏன்? என்ன காரணம்? அதை குறித்து நாம் சிந்திக்க நாம் தொடங்கி இருக்கிறோம். யார் இந்த தான்? எப்படிப்பட்டது இந்த கோத்திரம் என்று பார்க்கும் பொழுது, தான் என்பவன் யாக்கோபின் 5வது குமாரன், ஒரு வேலைக்காரிக்கு பிறந்தவன்.
அக்காள் தங்கை அவர்களுடைய போட்டி மனப்பான்மையிலே இடையிலே வந்து சந்ததியிலே புகுந்தவன் கடைசியிலே காணாமல் போன சந்ததி என்றவனை குறித்து இப்பொழுது நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்திலே கொடி கட்டி பறந்தவன். அந்த 12 கோத்திரங்களையும் பிரதான ஆசாரியன் தன் மார்பிலை முத்திரையாக வைத்துக் கொண்டிருந்தவன். இப்பொழுது அவன் இடம்பெறவில்லை. யாக்கோபு அவனுக்கு சாபத்தை கொடுத்திருந்தான். ஆதியாகமம் 49 அதிகாரம் 17 வசனத்திலே பார்க்கும் பொழுது அவன் ஒரு சர்ப்பம், அவன் ஒரு விரியன், அவன் ஒரு சிங்கம் என்றெல்லாம் சாபத்தை கொடுத்ததாக பார்க்கிறோம். மோசே ஆசீர்வாதம் கொடுத்து பார்த்தான். 33 அதிகாரம் 22 வசனத்திலே அதுவும் பலிக்கவில்லை என்று பார்க்கிறோம். சரி, கடைசியிலே நாளடைவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு சென்றார்கள். யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு சென்றார்கள். மற்ற 10 கோத்திரங்கள் தானோடு சேர்த்து அசிரியாவுக்கு சென்றார்கள். நாளடைவிலே 70 வருஷங்கள் கழித்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. யூதா கோத்திரம் பாபிலோனிலே ஒரே இடத்திலே தங்கி வாழ்ந்தார்கள். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவருடைய பாட்டுகளை பாடுவதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைத்தன. ஆனால் இந்த மற்ற 10 கோத்திரங்கள் அசிரியாவுக்கு சென்றார்கள். ஒரே இடத்தில் அவர்கள் வைக்கப்படவில்லை. பல இடங்களில் அவர்கள் பிரித்து வைக்கப்பட்டதினாலே மற்ற ஜனங்களோடு அவர்கள் கலந்து கொண்டார்கள், கரைப்பட்டார்கள், கள்ளப்பட்டார்கள், கடினப்பட்டார்கள், கருத்து வேற்றுமைப்பட்டார்கள். ஆண்டவரை பற்றிய அறிவு அவர்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி கொண்டிருந்தது. பிறகு மறைந்தே போய்விட்டது. 70 வருஷம் கழித்து திரும்ப அவர்கள் எருசலேமுக்கு வந்து பார்த்தால் ஆலயம் இல்லை, அலங்கம் இல்லை, ஆராதனை இல்லை. எனவே பாபிலோனில் இருந்து வந்தவர்கள் ஆலயம் கட்ட ஆரம்பித்தார்கள். அசிரியாவில் இருந்து வந்தவர்கள் எருசலேமுக்கு வர முடியவில்லை. அவர்கள் அவமதிக்கப்பட்டார்கள், அகற்றப்பட்டார்கள். சமாரியாவில் அவர்கள் குடியேறினார்கள். எருசலேமிலே ஆலயம் கட்டுவதற்கு முற்படும் பொழுது அசிரியாவிலே இருந்து வந்த யூதர்கள் சேர்ந்து கொள்ள பார்த்தார்கள். ஆலயம் கட்டுவதற்கு நாங்களும் வருவோம், அது எங்களுடைய ஆலயமும் தானே என்று வந்த பொழுது யூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாபிலோனிய யூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே வருங்காலத்திலே யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் என்ற குற்று உருவாகியது. இது தான் கோத்திரத்தின் பின்னணியம். காணாமற் போன தான் என்று சொல்லலாம், காணாமற் போன சந்ததி என்றும் கூறலாம். இதற்கு என்ன காரணம்? தான் கோத்திரம் விழுந்து போயிற்றே, விலகி போயிற்றே. இதற்கு என்ன காரணம்? தேவனுடைய பட்டியலிலே, வம்ச பட்டியலில் அவர்கள் இடம்பெறவில்லையே. முதற் காரணத்தை குறித்து ஏற்கனவே சிந்தித்தோம். தந்திரம், தந்திர மனப்பான்மை உள்ளவர்கள். சர்ப்பமாயிற்றே அவர்கள், சிங்கமாயிற்றே அவர்கள். சர்ப்பம் பதுங்கி பாயத்தக்கதாக, ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு மக்கள் காத்திருக்கத்தக்கதாக அவருடைய வாழ்க்கை அலங்கோலமாக, அயோக்கியத்தனமாக விளங்கியது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பல ஏமாற்று வேலைகளை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், தந்திரசாலிகளை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யாரும் உருப்பட்டதாக வேதத்தில் இல்லையே. நாமும் கூட சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்லி தந்திரமாக வாழக்கூடாது. ஆதிப்பாவமே தந்திரம்தானே. லூசிஃபர் என்பவன் தேவ தூதர்களிலே ஒருவன். பெருமைப்பட்ட பொழுது அவன் பூமிக்கு தள்ளப்பட்டான். ஏதேன் தோட்டத்தில் புகுந்தான். தந்திரமாக ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து அவர்களை பாவத்தில் விழப்பண்ணினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. பின்னர் கிபியோனியர் தந்திரமாக யோசுவாவை வஞ்சித்து, இஸ்ரவேலரை வஞ்சித்து பாதுகாப்புக்காக அவர்கள் இடம் தேடி கொண்டார்களே. பின்னர் அனனியா சப்பீராள் அவர்கள் தந்திரமாக தங்களுடைய பணத்தை, பொருளை காத்துக்கொள்ள வேண்டும், மேலாக தங்களுடைய உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பொருளாசையோடு பேதுருவை வஞ்சித்து அவர்கள் மாண்டு போனார்களே. அனனியா சப்பீரா அவர்களுடைய கதைகள் உங்களுக்கு தெரியுமே. சிம்சோன் தான் கோத்திரக்காரன், அவனும் பெலிஸ்தரை வஞ்சித்து தனக்கு இடம் உண்டாக்கி கொள்ள, தனக்கு வசதிகளை தேடிக்கொள்ள, தனக்கு ஒரு அழகிய மனைவியை கண்டுகொள்ள அவன் பிரயாசப்பட்டானே. அவனுடைய மன வாழ்க்கை மரண வாழ்க்கையாக மாறியது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே. அது மட்டுமல்ல, தந்திரமான போதனைகள் இந்நாட்களிலே திருச்சபைகள் தோறும் உலாவி வருகின்றனவே. விசுவாசிகள் விழுந்து போகத்தக்கதாக, திருச்சபையை விட்டு விலகி போகத்தக்கதாக, ஆண்டவருடைய திரு சரீரத்தை விட்டு கலந்து போகத்தக்கதாக தந்திரமான போதனைகள் இந்நாட்களிலே உலாவி வருகின்றனவே. ஞானஸ்நானத்தை பற்றிய போதனை, திருத்துவத்தை பற்றிய போதனை, பரிசுத்தாவியானவரை பற்றிய போதனை, அந்நிய பாஷை பற்றிய போதனை, இந்த மாதிரிப்பட்ட போதனைகள் தந்திரமாக தவறாக போதிக்கப்பட்டு திருச்சபையை நாசமாக்கி கொண்டிருக்கின்றனவே.
இதையெல்லாம் கடந்த தடவை நாம் சந்தித்த பொழுது சிந்தித்தோம். இந்த தவறான போதனைகள், தந்திரமான போதனைகள், இவற்றை குறித்து வரும் நாட்களிலே இன்னும் நீளமாக ஆழமாக நாம் சிந்திப்போம். தான் விழுந்து போனதற்கு முதற் காரணம் தந்திரம். இரண்டாவது காரணம் திருப்தியின்மை. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானியரை மேற்கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். ஆங்காங்கே பிடித்த நாடுகளில் எல்லாம் அவர்களுக்கு பங்கு கிடைத்தது. கோத்திரங்கள் எண்ணப்பட்டு அவர்களுக்கெல்லாம் பங்குகள் கொடுக்கப்பட்டன. பெரும்பங்கீடு தான் போன்ற கோத்திரங்களுக்கு கிடைத்தன. சீட்டு போட்டு அவர்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தி கர்த்தரால் உண்டாகும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பரிசுத்த வேதாகமம் வருவதற்கு முன்பு, பரிசுத்த ஆவியானவர் உலகெங்கும் வருவதற்கு முன்பு சீட்டு போடுதல் அவர்களுக்குள்ளே உள்ள ஒரு முறைமையாகும். அதை கர்த்தர் அங்கீகரித்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோசுவா 19, எசேக்கியேல் 48, எசேக்கியேல் 27 நாம் வாசிக்கும் பொழுது சீட்டு போடுதல் அந்த முறைமை எப்படி அனுசரிக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். போல அதை ஒட்டி தானுக்கும் சீட்டு விழுந்தது, அவனுக்கும் பங்கு கிடைத்தது, பெரும்பங்கு. ஆனால் அந்த பெரும்பங்கிலே தான் கோத்திரத்தாருக்கு திருப்தி இல்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். திருப்தி இல்லாதவர்கள் என்ன செய்தார்கள்? திருட ஆரம்பித்தார்கள். மற்ற மக்களை அவர்கள் கொலை செய்து திருட ஆரம்பித்தார்கள், திருப்தி இல்லாததுனாலே என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எங்கே வாசிக்கிறோம்? யோசுவா 19 அதிகாரம் 47 முதல். தான் புத்திரரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாக இருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் லேசேமிலே யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டய கருக்கினால் சங்கரித்து அதை சுதந்திரித்து கொண்டு அதில் குடியிருந்து லேசேமுக்கு தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மக்களை கொள்ளையடித்தார்கள், நாட்டை சுரண்டினார்கள், கொலைகளெல்லாம் செய்தார்கள், பெயரை மாற்றிக்கொண்டார்கள். காரணம் திருப்தி இல்லை. என்ன செய்தார்கள்? திருட்டு வேலை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். திருப்தி இல்லை. எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருக்கு துதிபாடி கொண்டிருக்கிறீர்களா? அல்லது சில சமயங்களிலே சில குறைகள், கஷ்டங்கள் வந்தால் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? நன்மையிலே நன்றி செலுத்துகிறீர்களா? துன்பத்திலே துதி செலுத்துகிறீர்களா? அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முதிர்ச்சியான அனுபவம் உள்ளவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்ற வசனத்தின்படி, கருத்தின்படி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் எடுங்கள். கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு வாழ வேண்டும்? என்ன நம் கையில இருந்தாலும், என்னது நமக்கு கையில கர்த்தர் கொடுத்திருந்தாலும், அது 5 அப்பம் 2 மீனையும் விட எண்ணிக்கையிலே பெரியது என்று கருதி அதை கர்த்தர் கையிலே கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க அதை நாம் பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது திருப்தி, பரம திருப்தி உண்டாகும். மாறாக இந்த 5 2 நமக்கு போதாது, நம்ம இஷ்டப்படி வாழ்வோம், குறுக்கு வழியில ஜீவிப்போம் என்று சொன்னால் மாட்டிக்கொள்வோம். வருங்காலம் நமக்கு வசதியாக இருக்காது, வளமாக இருக்காது, வறுமையே நம்முடைய வாழ்க்கையிலே கிட்டும். போதும் என்ற மனம் ரொம்ப முக்கியம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 6:6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தேவ பக்தினா என்ன? போதுமென்ற மனம். என்னிடத்தில் இருப்பது 5 அப்பங்கள் 2 மீனை விட எண்ணிக்கையிலே கூடியது. கர்த்தர் கையிலே அதை நான் ஒப்புக் கொடுப்பேன் என்றால் மீதியும் வரத்தக்கதாக, 12 கூடைகள் வரத்தக்கதாக நான் ஆசீர்வாதமாக வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவரையே பார்த்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள், பிரகாசம் அடைவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு விளங்க சொல்லுகிறது. அடுத்த வசனம் பாருங்கள், 7. 1 தீமோத்தேயு 6:7. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. ஆமாதான? இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை, இது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம், போதும் என்றிருக்க கடவோம். தான் கோத்திரத்துக்கு சீட்டு விழுந்தது. தேவன்
அவருடைய சித்தப்படி கொடுத்த சுதந்திரம் ஆண்டவருடைய அறிவுக்கும் ஆண்டவருடைய ஞானத்துக்கும் ஆண்டவருடைய வல்லமைக்கும் மிஞ்சிய ஆசீர்வாதம் நமக்கு எதற்கு? கர்த்தர் நியமித்தது நமக்கு போதும் என்று கற்றுக்கொண்டு அந்த காரியங்களை கடைபிடித்து கர்த்தருக்கு முன்பாக நிம்மதியாக திருப்தியாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. பாருங்கள், 9 முதல் போதும் என்கிற மனம் இல்லாதவர்கள் என்றதெல்லாம் செய்கிறார்கள் பாருங்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். போதுமென்ற மனதில்லாமல் வாழும் பொழுது கண் கண்டதை கைப்பெற வேண்டும், மனம் இச்சித்ததை மாம்சம் அடைய வேண்டும் என்ற கருத்தோடு வாழும் பொழுது மதிகேடு, சேதம், பலவிதமான இச்சைகள் அதில் விழுந்து வாழ்க்கையே நாளடைவிலே நாசமாகி விடுகிறது என்று சொல்லி வேதத்திலிருந்து வழங்கிக் கொள்கிறோம். 10ஆம் வசனம் பாருங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணம் எல்லா தீமைக்கும் வேறல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்வாங்களே, பணம் எது வர பாயும்? பாதாளம் வர பாயுமா? நல்ல வேளை பரலோகம் வர பாயும்னு சொல்லல. பண ஆசை அங்கதான் இழுத்துட்டு போகும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேக வேதனைகள். இங்கே இருந்து பிரிஞ்சு இந்தியாவில் இயேசு இல்லை, சிங்கப்பூர்ல தான் இருக்கார், துபாயில தான் இருக்கார் என்று சொல்லி பண ஆசையினால நீ இங்க இருந்துக்க என்று மனைவியிடத்தில் சொல்லி, அல்லது நீங்க இங்க இருந்துக்கிடுங்க, பிள்ளைகள் எல்லாம் நல்லா பார்த்துக்கிடுங்க என்று சொல்லி மனைவி கணவனை விட்டு பிரிந்து மற்ற நாடுகளுக்கு சென்று நல்ல செல்வம் கொளிக்கலாம் என்று கருதி ஜீவியம் பண்ணுவார்கள் என்றால் நாளடைவிலே இல்லறம் நல்லறமாக அல்ல, அது பொல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. பொல்லாத வாழ்க்கை, அங்கே இஷ்டப்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, துஷ்டத்தனமான வாழ்க்கை, இங்கே துன்மார்க்கமான வாழ்க்கை. ஆண்டவர் நம் நாட்டிலே இருக்கிறார், இயேசு நம்முடைய நாட்டிலே வசிக்கிறார். ஜெபத்திற்கும் உபவாசத்திற்கும் அன்றி வேறொரு காரியத்திற்காகவும் கணவன் மனைவியை விட்டு பிரியக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4 முதலாக நான் வாசிக்கும் பொழுது, எனவே இணைபிரியாத வாழ்க்கை, தேவன் இணைத்ததை பணம் பிரிக்காதிருக்க கடவுது, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை மனதில் வைத்து தேவன் இணைத்ததை பண ஆசை பிரிக்காதிருக்கத்தக்கதாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 11 நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி, இவைகளை விட்டு பணம் பொருள் ஆசைகளை விட்டு இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. லிஸ்ட் போட்டிருக்காங்களே, செக் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில இதெல்லாம் இருக்குதான்னு சொல்லி. நீதி இருக்குதா? நீதியாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டு வழி நடத்துகிறாரா? தேவ பக்தி அது மிகுந்த ஆதாயமாச்சே, மிகுந்த ஆதாயம். துபாய் ஆதாயத்தை விட, சிங்கப்பூர் ஆதாயத்தை விட மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி தேவ பக்தியை குறித்து வாசிக்கிறோம். விசுவாசம், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். நீ விசுவாசிக்கிறவனாய் இருந்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. விசுவாசத்தையும் அன்பையும், அன்பு என்ன செய்யும்? கொடுக்கத்தக்கதான திராணி உள்ளது. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு என்றால் கொடுப்பது, அன்பு என்றால் தியாகம் பண்ணுவது. அன்பில்லாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது. கொடுக்க கொடுக்க எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம், எவ்வளவு விதைக்கிறோமோ அதற்கேற்ப அறுப்போம். விதைக்காமல் அறுக்க முடியாது. கடின உழைப்பினாலே ஆசீர்வாதம் அல்ல, காணிக்கையினாலே ஆசீர்வாதம். உங்களிடத்தில் ஆண்டவர் ஒப்புவித்த நன்மைகளை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பொறுமையையும், பொறுமை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இன்றைக்கு இல்லையா, நாளைக்கு வரும். ஆண்டவர் சுத்தமான வேளைகளை வரும். ஒன்று ஆண்டவர் அவ்வப்போது தருவார், அல்லது ஆண்டவர் படிப்படியாக தருவார், அல்லது ஆண்டவர் சுத்தமான வேளைகளை தருவார். பொறுத்திருங்கள். எபிரேயர் 10:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. தேவ சித்தம்
வாக்கு தத்தம், பொறுமை. இந்த 3 காரியங்கள் வாழ்க்கையில வளமாக வாழ்வதற்கு கொடுக்கப்படக்கூடிய வழிமுறை சத்தியங்கள். தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள். கேட்டிருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் இதை கொடும் அதை கொடும் என்று சொல்லி அவர் சித்தமானதை அவர் தந்தருளுவாரு. தந்தருளுவதற்கு முன்பு பொறுமை, அதற்கு முன்பு வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டிருக்கக்கூடிய விசுவாசம், அதற்கு முன்பு என்னென்னலாம் நம்ம செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழியங்கள், ஆத்தும ஆதாயங்கள், யாரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டுமோ அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டல், யாரிடத்தில் போய் மன்னிப்பு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு மன்னிப்பு. எதையெல்லாம் திருடி வைத்திருக்கிறோமோ, குறிப்பாக தேவாலயத்திலிருந்து அதையெல்லாம் திருப்பி செலுத்துதல். தேவ சித்தத்தின்படி செய்து கொண்டே இருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமையோடு இருங்கள் என்று சொல்லி வேதம் விளக்குகிறது. சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆக இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, 11ஆம் வசனத்தை திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது, நம்முடைய தேவைகளை தேவன் சந்திப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய கோரிக்கைகள் எல்லாவற்றையும் அல்ல, நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சரி, அந்த வசனத்தை மீண்டுமாக வாசிப்போமா? 11ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, இவைகளை விட்டு ஓடி, பண ஆசை, பொருளாசை இவைகளை விட்டு ஓடி நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம் இவைகளை எல்லாம் நாடு என்று சொல்லி இருப்பதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் செழிப்பாக இருக்குமோ? செழிப்பாக இருக்குமோ இல்லையோ? சிறப்பாக இருக்கும். செழிப்பாக இருக்காதோ? இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே. ஆனால் இதில் உள்ள ஒரு சிறு பயம் என்னவென்றால், ஒன்று சிலுவை, இன்னொன்று செழுமை. ரெண்டுல எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறோம் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய, கண்காணிக்க வேண்டிய கடமையாகும். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எக்ஸ்பெக்ட் யுவர் மிராக்கிள் எவ்ரி டே என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை எதிர்பார் என்று சொல்லி ஆண்டவர் கற்பிக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையிலே சிலுவையை எதிர்பார். ஆண்டவருக்காக, அவருடைய நாமத்திற்காக, அவருடைய சாட்சிக்காக, அவருக்குள்ளான பரிசுத்த வாழ்க்கைக்காக, அவருக்குள்ளான ஆத்துமாதாய பணிக்காக, அது மட்டுமல்ல அவருக்கு அடுத்த பரிசுத்த வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு முன்பாக சிலுவை சுமக்கும் சீஷத்துவத்தோடு நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். செழுமையை நாடி அல்ல, சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. பணக்கார வாலிப தலைவன் ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்தானே, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டானே. நித்திய ஜீவனா? அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவு காணிக்கை கொடுக்க வேண்டும்? எதையெல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும்? என்னென்ன நல்ல நல்ல ஊழியங்கள் செய்ய வேண்டும்? என்னென்ன சமுதாய பணிகள் செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டான். அவனிடத்தில் இருந்தது ஒரு பாவம். சிறிய பாவம் போல தோன்றுகிறது, ஆனால் பெரிய பாவம், நித்திய ஜீவனை தடுக்கக்கூடிய பாவம். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், உனக்கு உண்டானவற்றை விற்று தரித்திரருக்கு கொடு, சிலுவையை எடு, என்னோடு நட என்று சொன்னார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் துக்கத்தோடு திரும்பி போனான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஓடி வந்தான் ஆவலோடு, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஓடி வந்தான், வாடி சென்றான். காரணம் என்ன? பண ஆசை, ஆஸ்தியின் மேல் நம்பிக்கை என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விலகிக் கொள்ளுகிறோம். பண ஆசையின்றி உங்களுக்கு உண்டானது போதும் என்று இருக்க கடவும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஏன் அப்படி சொன்னார் ஆண்டவர்? அவனுக்கு வேண்டியது நித்திய ஜீவன் தானே. ஆண்டவர் தானே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுதானே ஜீவன், நித்திய ஜீவன், பரிபூரண ஜீவன் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. குறிப்பாக யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அப்பொழுது திருப்தி நம்முடைய வாழ்க்கையிலே வரும். திருப்தி இல்லாமைக்கு என்ன காரணம்?
ஆமா, செய்தியை கருத்தாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, மந்தமான ஒரு வாழ்க்கை, போதுமென்ற எண்ணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எப்பொழுதும் மனதிலே கரைந்து கொண்டே வாழக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு என்ன காரணம்? நன்றி இல்லை. முதலாவதாக நன்றி இல்லை. ஆண்டவனுக்கு தந்திருக்கக்கூடிய எண்ணிறந்த நன்மைகள் அவற்றிற்கெல்லாம் நன்றி இல்லை. கர்த்தரை எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரியுங்கள். எல்லாவற்றிலும் நன்மை துன்பம் எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நன்றி இல்லை. இரண்டாவதாக விசுவாசம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், எனக்கு முன்பாகவே காரியத்தை முடித்து வைப்பார் என்ற விசுவாசம் இல்லை. 6 நாட்களிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தாரே, கடைசியாகத்தானே மனுஷனை படைத்தார். மனுஷனுக்கு என்ன தேவை? அதை எல்லாவற்றையும் முதல் 5 நாட்களிலே ஆண்டவர் பண்ணி வைத்து விட்டாரே. அவனுக்கு தேவையானது எல்லாவற்றையும் ஆண்டவர் பண்ணி வைத்து விட்ட பிறகுதானே அவனை படைத்தார். படைக்கப்பட்ட பிறகு அவன் வயிற்றை பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. தேவையான எல்லாவற்றையும் தேவன் படைத்து தயாராக வைத்துவிட்டு மனுஷனை படைத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அன்புள்ள ஆண்டவர், ஞானமுள்ள ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை அவ்வப்போது சந்திப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கீழ்ப்படிதல் இல்லை, ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லை என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். உபாகமம் 28:14 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். எப்பா? அவருடைய கட்டளைகள், பிரமாணங்கள், நியாயங்கள் இவற்றையெல்லாம் கை கொண்டால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பொங்கும் தங்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கீழ்ப்படியல, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொஞ்ச நாட்களிலே மங்கும். மங்காத வாழ்க்கை, பொங்கி பூரிப்பான வாழ்க்கை கீழ்ப்படிதலிலே அடங்கி இருக்கிறது. முதலாவதாக நன்றி இல்லை, இரண்டாவதாக விசுவாசம் இல்லை, மூன்றாவதாக கீழ்ப்படிதல் இல்லை, நான்காவதாக நிறைவு இல்லை, ஆவியின் நிறைவு இல்லை. குடிகாரன், நல்ல குடிகாரன், குடித்துவிட்டே அவன் எப்பொழுதும் படுப்பதும் படிப்பதும் அல்லது அங்கங்கே லாந்துவதும் அவனுக்கு பழக்கமாக இருக்கிறது. ஒரு இடத்திலே அங்கே போட்டிருக்கிறார்கள், டாஸ்மாக் என்று போட்டிருக்கிறார்கள். உள்ளே போய் நன்றாக தண்ணி அடிப்போம் என்று நினைக்கிறான். ஆனால் சில நாட்களுக்கு முன்பாக தான் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுடைய பாவத்தை உணர்த்தி இருக்கிறார். ஆலயத்திற்கெல்லாம் போனான், முழங்கால் படியிட்டான், ஜெபித்தான், தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். இப்பொழுது குடி கடை அங்கே நிற்கிறது, போகலாம் என்று ஒரு 8 எடுத்து வைக்கிறான், பின் வாங்குகிறான். இன்னொரு 8 எடுத்து வைக்கிறான், பின் வாங்குகிறான். பக்கத்துல ஒரு சகோதரி மோர் விற்று கொண்டிருக்கிறார்கள். மோர் பார்க்கும் பொழுதே நன்றாக இருக்கிறது. மோரை குடிப்போமா அல்லது சாராயத்தை குடிப்போமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அண்ணே வாங்கண்ணே, ஒரு டம்ளர் குடிங்கண்ணே, நல்லா இருக்குண்ணே என்று அந்த ஸ்திரீ கூப்பிடுகிறாள். போகிறான், ஒரு டம்ளர் குடிக்கிறான், நன்றாகத்தானே இருக்கிறது. இன்னொரு டம்ளர் குடிக்கிறான், நன்றாகத்தானே இருக்கிறது. இன்னொரு டம்ளர் குடிக்கிறான். இப்படி 6-7 டம்ளர்கள் குடித்து விட்டான். வயிறு நிறைகிறது, உற்சாகம் பொங்குகிறது. டாஸ்மாக் கடையை பார்க்கிறான், அந்த எண்ணமே இல்லை. சாராயத்தை பற்றிய, குடியை பற்றிய எண்ணமே இல்லை. ஏற்கனவே அவனுக்கு வயிறு நிறைய, தொண்டை வரை மோர் அவனை நிரப்பி இருப்பதினாலே குடியின் மேல் அவனுக்கு இருந்த கவனமும் ஈர்ப்பும் ஆசையும் போய்விட்டது. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்றால் உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நமக்கு துச்சமாக தோன்றும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லை என்றால் திருப்தி இல்லாத வாழ்க்கை தான் நமக்கு மிஞ்சும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நன்றி இல்லை, நன்றியோடு வாழுங்கள். இரண்டாவதாக விசுவாசம் இல்லை, வேத வசன அடிப்படை விசுவாசத்தோடு ஜீவியுங்கள். மூன்றாவதாக கீழ்ப்படிதல் இல்லை, ஆண்டவரிடத்தில் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். நான்காவதாக நிறைவு இல்லை, ஆவியின் நிறைவோடு வாழுங்கள். நான்காவதாக நாளைய பற்றிய கவலை, அதுதான் மிக முக்கியமான காரியம். நாளை இன்னும் வரவில்லையே, இன்றைக்குத்தானே இருக்கிறது. நாளைக்கு தானே வரும். ஆனால் இந்த நாளை தினத்திலிருந்து ஒருவர் உங்களை நாளைக்குள்ளே போக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். வரவேற்கும் கர்த்தர் நாளைக்குள்ளே போக யார்? இயேசு கிறிஸ்து. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நாளை தினத்திலே நாம் போக காத்து கொண்டிருக்கிறார், வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். எனவே நாளைய தினத்திலே நாதர் இருக்கிறார், அவரை பார்க்க போகிறேன் என்று சொல்லி நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் நாளைய தினத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்று கருதி அவரை முன்னிட்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்குகிறது. இதுவரை
தானினுடைய வீழ்ச்சிக்கு காரணங்கள் 2 காரணங்களை குறித்து நாம் கற்றோம். முதலாவதாக தந்திரம், இரண்டாவதாக திருப்தியின்மை, மூன்றாவதாக தருணம் இழப்பு. அடுத்த தடவை பார்க்கலாமா? அடுத்த தடவை சந்திக்கும் பொழுது அந்த காரணத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, திருப்தியோடு நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே படிக்கிறோமே கர்த்தாவே. எனவே பரிபூரண திருப்தியோடு இந்த உலகத்தில் நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் முதலிட முக்கியத்துவம் கொடுத்து போதுமென்ற மனதுடனே கூடிய வாழ்க்கையை நாங்கள் வாழ கிருபை செய்யும். நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சார்ந்த குணத்தையும் நாங்கள் நாடி நன்றியுள்ள வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, கீழ்ப்படிதலின் வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, நாளைய பற்றிய கவலை இல்லாத வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து முன்னேறி செல்லத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யும். பரிபூர்ண திருப்தியை நீர் எங்களுக்கு அருளி செய்து எங்களை நீர் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும் பொழுது பலனடைவோமே, திருப்தி அடைவோமே, சாட்சிகளாக ஜீவிப்போமே. அந்த விதமான வெற்றிகரமான வல்லமையான வாழ்க்கை வாழ அனுதினமும் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.